நைட்டு 1 மணிக்கு தூரத்தில் ஒரு நாய் குலைச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல். திடீர்னு அந்த நாய் கிட்டத்தில் வர்ற மாதிரியே ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதுவும் குறிப்பாக கார்டன் ஏரியாவிலேயே வந்து ஊன்னு குலைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் யாரோ உக்காந்துக்கிட்டு ஜல 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 ஜலா ஜல 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 ஜலா அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு வெள்ளை உருவம், நிறைய ஹைட்டு, பார்க்கும்போதே பயம், பல்லெல்லாம் வெளியே, கண்ணெல்லாம் வலிய, எல்லாத்தையும் பார்த்தா அது ஒரு பேய். இந்த கதை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள்ளே தான் 2 நாளாக பேய் மிரட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயங்கரமாக வந்து பயந்து போய் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு வந்து திருநீர் வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டாக்கா வந்து அமாவாசை வந்துச்சு, அதனால வந்து பேய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்ஸா பயப்புள்ள பண்ண ஒரே ஒரு சும்மா சிலிமசத்தின் காரணமாக அர்ச்சனா ஒரு பக்கம், விக்ரம் ஒரு பக்கம், விஷ்ணு ஒரு பக்கம், ஆளுக்கு கதையாக கட்டுறானுங்கப்பா. அந்த கம்பி கட்டுற கதை அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக்கை போட மட்டும் மறந்துடாதீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் 7க்குள்ளே நிறைய குளறுபடிகளாக நடக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். நிறைய பேய்களும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்பப்போ ஆக்ரோஷமாகிறது, அப்பப்போ வந்து அடிதுடிலவெல்லாம் ஈடுபடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் சகஜம். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கடந்த 2 நாளாக பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் பயந்து நடுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து விக்ரம், அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா, அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன், இவங்கெல்லாம் ஏதோ ஜாலியாக ஃபன்னாக தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் காலையில் விக்ரம் அவர்கள் ஒரு ஸ்டோரி சொன்னார் பாருங்க, கேட்கவே ரொம்பவே பயமாக இருக்குதுப்பா. விக்ரம் ஆக்சுவலாக பேய் நேர்லேயே பார்த்துருக்காருங்க. வெள்ளை உருவத்தில் ஹைட்டாக வெயிட்டாக, பல்லெல்லாம் வெளியே வந்து கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு அப்படி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு உருவமாக இருந்துச்சான். அதுவும் தூரத்தில் ஒரு நாய் வந்து குறைச்சிட்டு இருந்ததான். அதுக்கப்புறம் சடனாக வந்து அது ரொம்ப கிட்ட வரத்தில் மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவில் வந்துருக்கு. கார்டன் ஏரியாவிலேருந்து அப்படியே பெட்ரூமுக்கு வந்து போயிருக்கு. சடனாக சில சவுண்டெல்லாம் கேட்குதான், ஒரு அமானுஷ்யமான ஒரு சவுண்டு. இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமா, அதுக்கப்புறம் விக்ரம், அர்ச்சனா, விஷ்ணு, இவங்கெல்லாம் ஏதோ கட்டுக்கதை தான் வந்து கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, கண்டென்ட்காக தான் சில பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா உண்மையாகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஷ்ணு சொல்கிறாப்புல, இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து சொல்கிறாரு. என்ன தான் ஏன் நடக்குதாங்க, கண்டஸ்டண்ட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னா, அந்த பேய் எப்படி இருந்து இவங்ககிட்டலாம் பொழைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா பேயோட மோசமானவங்க இவங்க எல்லாருமே. அது மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஓகே, இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ண இந்த கண்டென்ட்டு. சாரி, உங்களை ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தா. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.